ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி பர்சன்டேஜ் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரெண்டே ஸ்டெப்பு, சரிங்களா? சம் பாருங்க, ரூபாய் 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இதில் அசல் வந்து எவ்வளோ? 50,000. 50,000ல் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதான் வந்து 1%. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 16%. ஃபஸ்ட்டு 10% பார்க்கலாம். இப்போ 10% என்ன அப்படின்னா 50,000ல் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 5,000 வந்து கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் 6% வந்து பார்க்கணும். இப்போது 50,000ல் 1% அப்படிங்கிறது 500 ரூபா, சரிங்களா? நமக்கு தேவை 6. ஸோ 500 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு 3,000 வந்து கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 16% வந்து கிடச்சிரும், சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறப்போ என்ன, அதாவது இந்த அசலுக்கு எவ்வளோ வட்டி வருதோ அதே வட்டி தான் வந்து செகண்ட் இயருக்கும் வரும். இங்கே வந்து 2 இயர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. செகண்ட் இயருக்கும் இது வந்து அதே வட்டி தான் வந்து வரும். அதாவது அசலுக்கு வருஷம் வருஷம் வர வேண்டிய வட்டி. சப்போஸ் 3 ஆண்டுகளுக்கு கேட்டிருந்தாலும் 3ஆவது ஆண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா இதே 8,000 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ செகண்ட் இயர் பொறுத்தளவு 2 வேல்யூ வந்து வரும். இது வந்து அசலுடைய வட்டி. இந்த வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 8,000க்கு நம்ம வந்து 16% வந்து பார்க்கணும். 8,000ல் 10% அப்படிங்கிறது 800 ரூபா. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன கிடைக்கும்? 800 ரூபா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 6% வந்து பார்க்கணும். இப்போ 1% அப்படிங்கிறது 80 ரூபா, சரிங்களா? அதாவது 8,000ல் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 80 ரூபா வந்து கிடைக்கும். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 480 வந்து கிடைக்கும், சரிங்களா? இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு 1,280. இப்போது இந்த வேல்யூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். 8,000 + 8,000 + 1,280. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17,280 வந்து கிடைக்கும், சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்த சம்மில் வந்து ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்திருக்கு. இந்த சம் பொறுத்தளவு 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வர்ற சம்மை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரி தான் இப்போது இங்கே வந்து எத்தனை இயர் வந்து கேட்டிருக்காங்க? 2 இயர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு 2 இயருக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அசல் வந்து எவ்வளோ? 9,000. இதில் 12% ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 10%. இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு, 12% வந்து செகண்ட் இயருக்கு. இப்போது 9,000ல் 10% என்ன? 900 ரூபா. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 900 ரூபா வந்து போட்டாச்சு. செகண்ட் இயருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க? 12%. நமக்கு தெரியும் 10% எவ்வளவு? 900 ரூபா. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு வருஷம் வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. ஸோ செகண்ட் இயருக்கு 12% கொடுத்தனால இந்த 900 ரூபாயை நம்ம போடாமல் 12%க்குரியது என்ன வேல்யூவோ அதுதான் வந்து இங்கே போடணும். ஸோ 10% போட்டாச்சு. இது வந்து 10%. 2% வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது 9,000ல் 1% அப்படிங்கிறது 90 ரூபா, சரிங்களா? நமக்கு தேவை 2%. ஸோ 90 × 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு 180. அந்த 180 வந்து இங்கே போட்டு இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 9,000க்கு 12% எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 9,000க்கு 12% எவ்வளோ அப்படின்னா 1,080 ரூபா, சரிங்களா? அடுத்து இங்கே வர்ற வேல்யூ இதுக்கு வந்துட்டு இந்த 900 ரூபாய்க்கு நம்ம வந்து 12% வந்து பார்க்கணும். இதில் 10% அப்படிங்கிறது 90 ரூபா, 1% அப்படிங்கிறது 9 ரூபா. நமக்கு தேவை 2%. ஸோ 9 × 2 போட்டோம் அப்படின்னா 18. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 108.
அந்த 108 தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போது இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2088. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.